வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அறிவியலும் மனித வாழ்வும் இதை பற்றி பார்க்கலாம் வாங்க. அதாவது அறிவியல் இல்லாமல் இன்றைக்கி நம்மளுடைய தினசரி வாழ்க்கையே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது மனிதன் எப்போ அவனோட ஆறாத அறிவை பயன்படுத்த ஆரம்பித்தானோ அன்னிலேருந்தே அறிவியலோடைய அடிப்படையை மனிதன் புரிஞ்சுக்கிட்டா அவனோட வாழ்வில் அது ஒரு முக்கியமான பங்கு ஆயிடுச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அறிவியல் இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த அறிவியலை பயன்படுத்துகிற நம்ம அறிவும் ரொம்ப தொன்மையானது. அறிவியல் அதாவது சயின்ஸ் அப்படின்றா என்ன அர்த்தம்னா அறிந்து கொள்ளுதல்ன்ற அர்த்தம். இது இத்தாலிய மொழியில் இருக்கக்கூடிய ஸ்கின்டியா அப்படின்ற சொல்லிலேருந்து தான் சயின்ஸுன்ற அந்த வார்த்தை வந்திருக்கு. இது நிறைய ஆராய்ச்சிகள் படி பார்த்திங்கன்னா அறிவியல்ன்றது இயற்கையை பற்றி, உயிர்களை பற்றி, உலகத்தை பற்றி, சமூகத்தை பற்றி புரிஞ்சு கொள்வது அப்படின்ற ஒரு விஷயந்தான். அதாவது ஏதோ ஒன்று நடக்குதுன்னா அது ஏன் நடக்குது, எதனால் நடக்குது, எப்படி நடக்குது அப்படின்றதா நமக்கு எல்லாத்தையும் விளக்கமாக உறுதியாக சொல்கிறது தான் அறிவியல். இப்போது இந்த அறிவியலே பார்த்திங்கன்னா இயற்கை அறிவியல், சமூக அறிவியல், முறைசார் அறிவியல்னு மூணாக பிரிக்கப்பட்டிருக்கு. இயற்கை அறிவியல்ன்றது இந்த உலகத்தை பற்றியும் இந்த அண்டத்தை பற்றியும் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்கு சொல்லக்கூடியது. சமூக அறிவியல்ன்றது மக்களை பற்றியும் சமூகங்களை பற்றியும் ஆராய்ச்சி செய்கிறது. முறைசார் அறிவியல்ன்றது அளவையியல் அதாவது லாஜிக்கு, அப்புறம் கணிதவியல் இந்த மாதிரி விஷயங்களை ஆராய்ச்சி செய்கிறது இந்த விஷயத்தில் வரும். இப்போ இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா மனித இனம் அறிவியல் நோக்கு எப்போ மனிதர்கள் அறிவியலை நோக்கி செல்ல ஆரம்பித்தாங்கன்றதை நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் ஆரம்ப கட்டத்தில் விலங்குகளை வேட்டையாடுறதுலேருந்து அதுக்கப்புறம் அந்த இறந்த விலங்குகளை சாப்பிட்றதுக்காக வெட்டுறாங்க இல்லையா, அதுலேயே அறிவியல் தொழில்நுட்பம் வந்துடுச்சுன்னு சொல்லலாம். கற்களெல்லாம் உரசி தீயை உண்டாக்கும் போது மனிதனுடைய அந்த தொழில்நுட்பம் அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு. அன்றைக்கி அந்த நெருப்பு பொறியில் ஆரம்பித்த அறிவியல் இன்றைக்கி ஒரு பெரிய பூதமாக அந்த அளவுக்கு மனிதனோட வாழ்க்கையோடு பிணைந்த ஒன்றா மாறிடுச்சு. இப்போ தொல் செவியல் காலத்துலேருந்து 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா அறிவியல்ன்றது ஒரு மெய்யியல் ஃபிலாசபி அப்படின்ற மாதிரி தான் அணுகப்பட்டுச்சு. அதுவும் மேற்கத்திய நடைமுறையில் பார்த்திங்கன்னா இயற்கை மெய்யியல் அப்படின்ற ஒரு வார்த்தை இன்றைக்கி பார்த்திங்கன்னா வானியல், மருத்துவம், இயற்பியல் இந்த ஆய்வு விஷயங்கள் எல்லாத்தையும் குறித்து வந்திருக்கு. இப்போ உலகம் பருப்பொருட்களால் ஆனது அப்படின்றோம். இந்த பருப்பொருட்கள் என்னென்னா இந்தியாவில் நம்ம பூதங்கள்னு சொல்கிறோம், கிரேக்கத்தில் அது செவ்வியல் தனிமங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீர், நிலம், நெருப்பு, காற்று இந்த பருப்பொருட்கள் நாளும் தான் மேற்கு உலகத்தில் இந்த விஷயத்தோடு சேர்ந்தது அப்படின்ற மாதிரி இதில் வச்சு தான் உலகம் உருவாயிருக்கு அப்படின்ற விஷயத்த அவங்க சொல்கிறாங்க. ஆனால் தொல் தமிழர்கள் இந்த 4 அதாவது நீர், நிலம், நெருப்பு, காற்றோடு சேர்த்து ஆகாயத்தையும் சேர்த்து 5 இருக்குது மெய்யியல்னாங்க. பின்னாடி தமிழர்களுடைய மெய்யிலேயே தான் அந்த உலகமே ஏற்றுக்குச்சு. அப்போ அதுலேருந்து பார்த்திங்கன்னா 19ஆம் நூற்றாண்டுலேருந்து அறிவியல் வெறும் இயற்கையை பற்றி மாத்திரம் பயன்படுத்தப்பட்டது இல்லாமல் இன்னும் பலவேறு பகுப்புகளாக உயிரியல், வேதியியல், இயற்பியல், புத்தியியல் அப்படின்ற வடிவங்களை எடுத்தது. இந்த வரலாற்று பின்னணியில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அடிப்படை தேவைகளை மேம்படுத்தி இருக்கிறதுக்காக தான் நம்மளுடைய வாழ்வில் சூழலையும் வளர்ச்சிக்காக தான் தொல் தமிழர்கள் காலத்துலேருந்தே அறிவியல் அதோட பங்கு ஆற்றி இருக்குது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி இன்னும் நம்ம அடுத்த வீடியோஸ்லாம் பார்க்கலாம். இது வரைக்கும் சொன்னதில் உங்களுடைய கருத்து ஏதாவது இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.